श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां मयग्रीवम् उपास्महे विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्रान्तबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये विशेषविद्वारिषदेशनाथ विदग्धगोष्ठीसमराङ्गनेषु जिगीषतो मे कवितार्किकेन्द्र जिह्वागसिंहासनमभिपेयाः वन्दे लक्ष्मी हयग्रीवं कुरु मे मार्गदर्शकम् येनापक्वमतिर्नूनं किञ्चित् भूता हि संस्कृता अच्युतसम्प्रदायान् मां च्युतं मुकुन्द मे गुरो अरक्षदनुकम्पाते पदमनुसराम्यहं पद्मनाभगुरुं वन्दे सदाचार्यम् अहं सदा कुलीनन्दीशलीलादि विग्रहं शुद्धवैदिकम् रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये वेदान्तलक्ष्मणयतीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मधरशीलभृङ्गराजं त्र्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजति कृपया रघुगिरीनस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं युक्तदापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सत्त्वस्तं श्रीवराहम् इति वरमनघं देशिकं संश्रयामि अद्भुतं यस्य विक्रान्तं वेदवीथीविशोधने श्रीरङ्गऋतुविशरणप्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरे नमः परं नमः सभायै ఎందరో మహానుభావులు అందరికీ వందనము. இந்த தெலுங்கில் கொஞ்சம் சொல்லலாம். 10 நாளாக இந்த பாக்யநகரத்தில் இருந்துட்டுருக்கேன். தெலுங்கில் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஆசை. அவ்வளோதான். அதில் கொஞ்சம் பேர் தமிழில் தான் என் பேர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. என்னென்னு கேட்டால் உபன்யாசம் இன்றைக்கி பூர்த்தி ஆகுது. ஆனால் அடியே நாற்றுக்கு போகலாம். அதனால் ஒரு சந்தோஷம். இன்றைய தினம் சாத்து மறைன்னு சொல்கிறோம். அது எனக்கு பெரும் பாக்கியம். இந்த பாக்யபுரி அல்லது பாக்ய நகரத்தில் ஸ்ரீ வேதாந்த தேசிக சபை நடத்தக்கூடிய இந்த ராமானுஜ ஜெயந்தி உற்சவத்தில் அடியேனுக்கு உபன்யாசம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. தேசிக சம்பந்தம் இருக்குது, ராமானுஜ சம்பந்தமும் இருக்குது. அதனால் பெரும் பாக்கியமாக அடியேன் கருதுகிறேன். முதல் 3 நாள் எம்பெருமானார் தரிசன தலைப்பில் சில விஷயங்களை பகிர்ந்துட்டேன். அதற்கடுத்து எத்திராஜ வைபவம், வட்டுக்கநம்பி அருளிய எத்திராஜ வைபவத்திலேருந்து சில பூர்த்தியாகவே அனுபவித்தோம். அதற்கு பிறகு ராமானுஜ உட்டந்தாதியை ஆரம்பித்து அனுபவிச்சுட்டு வரோம். கூடவே எங்கெங்கெல்லாம் எதிராஜ சப்தத்திற்கு ஸ்லோகங்கள் அன்வைக்கிறதோ அதையும் அனுபவிச்சுட்டு வரோம். இன்றைக்கி பெருமாள் என்ன நிகழ்ச்சிக்கிறதா தெரியல, எவ்வளோ நேரம் அவகாசம் தெரியல. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ முடியுமோ இன்றைக்கி அனுபவிக்கலாம். இன்றைக்கி நரசிம்ம ஜெயந்தியாக இருக்கிறதுனால முதல்ல கொஞ்சம் நரசிம்ம விஷயத்தை பார்த்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பாஷ்யக்கார அனுபவிக்கலாம். இந்த ஆந்திர தேசம் முழுக்கவே நரசிம்ம நிகழ்வுக்கார். அங்கங்கே பிராச்சுரியமாக நிறைய நரசிம்ம க்ஷேத்திரங்கள் இங்கே இருக்குது. குறிப்பாக அகோபிலம் இருக்குது, பட்டப்பள்ளி ஏகப்பட்ட க்ஷேத்திரங்கள் இருக்குது. அதில் முதல்ல ஒரு 4-5 ஸ்லோகங்களை சொல்லி அது அர்த்தங்களை பார்க்கலாம். எஸ்யாபவத் பக்த ஜனார்த்திஹந்து பித்ருத்வமன்யேஷு அவிசாரிதூர்ணம் ஸ்தம்பேவதாரஸ்தம் மனநிலபியம் லக்ஷ்மீ நரசிம்மம் சரணம் பிரபத்தின்னு தொடங்குற வழக்கம் உண்டு. லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தி. லக்ஷ்மி நரசிம்மனை, நிசிம்மன் சம்ஸ்கிருதத்தில் நரசிம்மகவும் உண்டு, நிசிம்மகவும் உண்டு. நின்ற சப்தமே மனுஷனை குறிக்கிறது.
நரன்ற சப்தமும் மனுஷனை குறிக்கிறது. அப்போ நிருசிம்மன் அப்படின்னு சொன்னாலும் நரசிம்மன் சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். சந்தஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பா, எவ்வளவு அங்கே அக்ஷரங்கள் போட முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாரசிம்மன் சொல்வார். அது மாதிரி அப்போ லக்ஷ்மி நிருசிம்மம் சரணம் பிரபத்தியே. அவர் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ரேயஸை உடையவர்னு கேட்டால் எஸ்ய அபவத்து, எஸ்ய அவதாரக அபவத், எவருடைய அவதாரமானது ஏற்பட்டதோ ஆனதோ அவர் யாருன்னு கேட்டால் பக்த ஜனார்த்தி ஹந்தா. பக்த ஜனார்த்தி ஹந்துன்றது அவருடைய பக்தர்களுடைய எல்லா தாபங்களையும் துக்கங்களையும் போக்கக்கூடிய எவருடைய பிறப்பானது அவதாரமானது ஸ்தம்பே, ஸ்தம்பேன் அபவத். ஸ்தம்பேன்னு சொன்னால் ஒரு தூண், ஒரு பில்லர். எவருடைய அவதாரமானது ஒரு தூணில் ஆனதோ. ஏன் தூணில் ஆகணும்னு கேட்டால் பித்ருத்துவம் அந்நேஷு அவிச்சாரிய தூர்ணம். ஸ்ரீ ராமாவதாரத்தை மாதிரி அவகாசம் இல்லை. தேவர்கள்லாம் வந்து பிரார்த்திச்சார். அப்போ ராவண சம்ஹாரம் வந்து எந்த வம்சத்தில் பிறக்கலாம்னு ராமன் ஆலோசனை பண்ணி பித்தரம் ரோச்சையாமாச தசரதனை அப்பாவாக விரும்பினார். சரி, சூரிய வம்சத்தில் போய் பிறக்கலாம்னா பொறுமையாக ஆலோசனை பண்ணி அவன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணச்சே போய் அங்கே அது ஒரு வியாஜமாக வச்சுன்னு அவதாரம் பண்ணார். நிசிம்ம அவதாரத்தில் டைமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் பிரகலாதன் சொன்ன விஷயம் இதுதான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், சர்வ வியாபி. இது நம்ம சம்பிரதாயத்துக்கு இந்த அவதாரமானது ரொம்ப ஒரு மேன்மையை கொடுக்குறது. என்ன கேட்டால் பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கான்றதை நிரூபிக்கிறதுக்கு நிருசிம்ம அவதாரம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த இதில் பிறந்தான் அங்கே அவதரித்தான்னு சொன்னால் அப்போ வேற இடத்துல இருக்கானா இல்லையான்ற கேள்வி வரைச்சு எல்லா இடத்துலையும் எம்பெருமான் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிச்சு இந்த நிருசிம்ம அவதாரமானது அதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி அமைகிறது. அந்நேஷு அபிச்சாரிய தூர்ணம். மிச்ச விஷயங்களை யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. பின்னாடி தேசியனுடைய பத்தியத்தை அனுபவிக்கலாம். அவன் கேட்ட உடனே தூணில் இருக்கான கேட்டால் இருக்கான்னு சொன்னால் உடனே பலன்தான் அவதாரம் பண்ணிட்டார். அப்படிப்பட்ட பக்தனுடைய ஒரு ஆர்த்தியை போக்கணும்னா யோஜனை இல்லாமல் வந்து அருள் புரியக்கூடிய தன்மை நிருசிம்மனுக்கு உண்டு. அதை ஆழ்வார் தமிழ் அனுபவிக்கச்சே எங்கும் உலல் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையார் என்று கண்டியன் தூண்படைப்ப அங்கப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராய்க்கும் சீமைத்துன்னு சொல்றார். அங்கு அப்பொழுதே, ஏன்னா டைம்லாம் கிடையாது சொன்ன மாதிரி அந்த மாலை பொழுது ஆயிடுத்து வந்தார். அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மையத்தையும் சாதிக்கிறார். இதே அர்த்தம். எங்கும் உலல் கண்ணன். அங்கேயும் பாருங்க, ஆழ்வார்களுக்குள்ள எந்த அவதாரத்தை கொண்டாடுறதுன்னே அவளுக்கு புரியாத மாதிரி. ஏன்னா எல்லா அனுபவமும் ஏற்படுறது. நிருசிம்மனை ஆரம்பிக்கிறா, கண்ணன் வரார். கண்ணனை ஆரம்பிக்கிற பெரியாழ்வார், நிருசிம்மன் வராதாங்க. அந்த மாதிரி எங்கும் உலல் கண்ணன் போட்டுட்டார். ஆனால் சொன்னது என்ன கேட்டால் என்னையன் தூண்புடையப்ப நரசிம்ம அவதாரத்தில் போய் முடிகிறது. அதனால் கண்ணனில் ஆரம்பிப்பா, நரசிம்மனில் முடிப்பா, நரசிம்மன் ஆரம்பிப்பா, ராமனுக்கு போகும். இப்படியே அவருடைய அனுபவமானது இருக்கு. பரித்ராணாய சாதுனாம் விநாசேஷ துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு எப்பப்பெல்லாம் தர்மத்துக்கு ஒரு கிளானி ஏற்படுறதோ அப்போதான் வந்து பகவான் அவதரிக்கிறான். அப்போ பகவான் இன்னும் அவதரிக்கலன்னு சொன்னால் இன்னும் தர்மமானது இருக்குன்னு அர்த்தமாக தான். இன்னும் தர்மத்துக்கு ஒன்றும் கேடு இல்லை. நம்ம என்னதான் கலின்னு பேசினா கூட இன்னும் அவன் அவதரிக்கிற அளவுக்கு இன்னும் சந்தர்ப்பம் இன்னும் இல்லை போல இருக்கு. மேலும் ஒரு பிரகலாதனும் இல்லை. அப்படிதான் தோன்றது. அடியே சொல்லக்கூடாது பிரகலாதம் இல்லைன்னு எங்கே இருக்கலாம். இருந்தாலும் அந்த நிருசிம்ம அவதாரம் ஏற்படும்னா ஒரு பிரகலாதன் போகணும். அப்போ பகவான் அவதாரம் பண்ணணும், ஒரு பக்தன் போகணும். சுவாமி அதை இந்த அவதாரத்தை தசாவதார சோதனை அனுபவிக்கிறார். பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராமக்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத்ரீனி ஜகந்த்ய குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹ யத் பிராதுர்பவநாத வந்திய ஜடரா யாத்ருச்சிகாத்வேதசாம் யா காச்சித் சஹசா மகாசுரகிருஹஸ்த்ரூணா பிதாமஹ்யபூத். பிதாமஹி அபூத் யா காச்சித் மகாசுர கிரகஸ்தூணா. ஹிரண்யகசிபு மகாசுரன், ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அவன் என்ன பண்ணினான்னு கேட்டால் அவனே ஆள ஆரம்பிச்சுட்டான். He began to rule the entire earth. அப்போ எல்லாரையும்
பாடத்தெல்லாம் சிலபஸ்லாம் மாற்றுறது எல்லாம் அப்போதுலேருந்தே வழக்கம் இருக்குது. ஆட்சி பண்ண சிலபஸ் மாறின மாதிரி அப்பவே மாற்றிட்டான். எல்லா ஃபோட்டோ கிட்ட எல்லாம் மாற்றியாச்சு. என்னடான்னா எல்லா இடத்துலையும் என்னோட ஃபோட்டோ தான், எல்லாம் என் பேரை தான் சொல்லணும், விஷ்ணு பேரை சொல்லக்கூடாதுன்னா. ஆனால் அவனுடைய ஒரு டைம் வரணும், அவன் அவாத்திர ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையை விஷ்ணுவே சொல்லிட்டு இருக்கு. இதுதான் லீலை. அப்போ இந்த பையனை ஒன்றும் திருத்த முடியல, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா. எல்லாம் பண்ணி பார்த்துட்டா பகவான் காப்பாற்றிட்டு இருக்கான். அப்போ நிசிம்மாவதாரம் ஏற்பட்டோடனே சுவாமி சொல்றார், யாகாச்சித் சகசா மகாசுர கிரகஸ்தூனா, அந்த மகாசுரனான இரண்யகசிபனுடைய அந்த தூண் இருக்கே அது என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒரு பாட்டி ஆனது அப்படிங்கிற. பிதாமகி அபூது, யாருக்குடா பாட்டி ஆச்சுன்னு கேட்டா வேதசாம், யாதிருச்சிகாத்து வேதசாம். வேதசாம் சொன்னா வேத சப்தமானது பிரம்மாவை குறிக்கிறது. பிரம்மாவுக்குனால கேட்டிருந்தாரா என்னுடைய தாத்தா பாட்டி யாரு அப்படின்னு. ஆனால் பெருமாளுக்கு தான் அவர் ஒருத்தரும் கிடையாது, அவர் எல்லாம் அவருக்கு கீழே தானே. அப்போ பிரம்மா பெருமாளுக்கு புத்தனா இருக்குச்சு, என் தாத்தா பாட்டி யாருன்னு கேட்டிருந்தாரா, வெயிட் பண்ண ஒரு டைம் வரும் சொல்றேன் அப்படின்னாரா. அப்போ இரண்யகசிபனுடைய வதம் பண்ணுறதுக்காக அந்த தூண்லேருந்து வந்து இந்த தூண் எம்பெருமான பிரசவிச்சதுனால அது ஒரு ஸ்திரீயா பாவிச்சுட்டு சுவாமி கற்பனை பண்றார். அப்போ அந்த தூணானது பிரம்மாவுக்கு பாட்டியானது அப்படின்னு. அப்படிப்பட்ட எம்பெருமான் அவ்யாத், அவ்யாத்னா காப்பாற்றட்டும். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம சமூகம். அதாவது காவியங்கள் வாசிச்சா இது ரொம்ப அனுபவிக்கலாம். அந்த கவிகள்னா நம்ம முன்னாடி கொண்டு வர அந்த டிராமா, அந்த காலத்துல நாடகம் இத்தியாதிகள் மூலமாக தான் பக்தியானது பெருகி இருக்கு. அப்போ எம்பெருமான் அவதாரம் பண்ண செய்ய கூடவே அவனோட ஆயுதங்கள்லாம் வந்துடுறதான், நான் முதல்ல நீ முதல்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா வதம் பண்றதுக்கு யாரை எடுத்துக்கலாம்னு அவைகளுக்குள்ள ஒரு போட்டியாம். அப்ப எல்லாம் வந்த உடனே நிசிம்மன் சொன்னா பிரத்யாதிஷ்ட எல்லாம் திரும்பி போங்கன்றான். நீங்கெல்லாம் பழசு இப்ப லேட்டஸ்டா எதையாவது உபயோகிக்கணும். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம, பிரகரணம்னா ஆயுதம். அப்ப அந்த ஆயுத கூட்டங்கள் எல்லாம் திருப்பி அனுப்பிச்சுட்டாரு, நீங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. க்ஷணம் பாணிஜெயி, பாணின்னு சொன்னா கை, பாணி பாணி கிரகம்னு சொல்றோம் பாணி. அப்ப பாணிஜம்னு சொன்னா அந்த விரல் நகத்துக்கெல்லாம் பெயர். அப்ப அந்த நகங்களால ஜெகந்த குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவகா, கண்டீரவான்னு சிங்கத்துக்கு பெயர். எத் பிராதுர் பவனாதுன்னு சொல்லி எப்படி அந்த இரண்யகசிபனோட வதத்தை தன்னுடைய நகங்களால பண்ணாலும் அப்படிப்பட்ட எம்பெருமான் அவ்யாதுன்னு சொன்னார். ஆழ்வாரம் அனுபவிச்சு ஆடி ஆடி அகம்பரைந்து இசை பாடி பாடி பன்னீர் நல்கி எங்கும் நாடி நாடி அரசுங்காவென்று வாடி வாழும் வானுதலைன்னு சாதிக்கிறார். திருமங்கையாளர் நிறைய பாத்திரங்கள் சாதிச்சிருக்கார். அதற்கடுத்து வரதராஜ பஞ்சாசத்தில் ஒரு சுவாரஸ்யத்தை காண்பிக்கிறார் சுவாமி. பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய பத்ராம் நிசிம்ம பூர்ணாம் அதிஜக்முஷஸ்தே ஸ்தம்பைகவர்ஜ மதுனாபி கரீஷ நூனம் தைலோக்கிய வேததகிலம் நரசிம்ம கர்ப்பம் சாதிச்சார். என்னன்னா எம்பெருமான் எல்லா வஸ்துக்குள்ளேயும் இருக்கான்றது ஸ்ருதி சொல்றது. இப்போ ப்ராக்டிக்கலா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால் முன்னே சொன்னோம், நிசிம்ம அவதாரத்தில் பிரகலாதன் சொல்லிட்டே இருக்க எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்ல பகவானுக்கு என்ன டவுட் ஆயிடுதுன்னா இவன் எதை காண்பிக்க போறானோன்னு தெரியல பகவானுக்கு. அதனால என்ன பண்ணாரு கேட்டா, லோகத்துல என்னென்ன வஸ்துக்கள்லாம் இருக்கோ வித் நேம் அண்ட் ஃபார்ம், தனியா விவகாரம் பண்றதுக்கு என்னென்ன வஸ்து இருக்கோ அது எல்லாத்துக்குள்ளேயும் போய் ஒரு கர்ப்பம் தரிச்ச மாதிரி இருந்துட்டாரான். இப்ப அவன் தூணை காட்டின உடனே எப்படிப்பட்ட தூண்னு கேட்டா அளந்திட்ட தூணை அவன் தட்ட. நம்ம ஆங்கட்டுறோம், ஆங்கட்ட இப்பெல்லாம் யாரும் ஆண் கட்டுறது இல்லை, எல்லாம் பிரிண்டர் கிட்ட கொடுத்துறோம், பிளாட்டா கொடுத்துறோம், அப்புறம் போய் ஏதோ போய் உட்காந்துருக்கோம். முன்னெல்லாம் ஆண் கட்டிச்சு அடியில் சின்ன வயசு ஞாபகம் இருக்கு, தச்சா வருவான், எல்லாம் ஆத்துக்கு வருவான். ஒரு அளவா எடுத்து ஒரு வீடு கட்டுறதே ஒரு பெரிய டெய்லி காத்தால போகணும் வரணும்னா காரியம் இருக்கும். அப்ப எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு அவளுக்கு என்ன தெரியும். அது மாதிரி இரண்யகசிபுடைய அரண்மனையை கட்டச்சு தூணெல்லாம் பார்த்து பார்த்து கட்டிருக்கான். உள்ள ஒன்றும் இருக்கா, எல்லாம் ஒன்றும் இல்லாத மாதிரி. அப்ப அளந்திட்ட தூணை தானே கட்டின தூண். அதனால அவன் தைரியமா சொன்னானா இங்க இருக்க மாட்டான் அப்படின்னு. ஏன்னா அவன் தானே தூணை கட்டியிருக்கான், பார்த்துட்டு இருந்தானே. அப்ப அளந்திட்ட தூணை அவன் தட்ட தைரியமா நினைச்சுட்டா இங்க நிச்சயமா கிடையாது அப்படின்னு. அப்ப அதுல இருந்து அங்கே வளர்ந்துட்டு வரக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமான் என்னாச்சும் கேட்டா இப்போ தூணானது பிளந்து போனதுனால அதுல மட்டும் நிருசிம்மன் இல்லையா. இப்போ அதை தவிர மிச்ச எல்லா இந்த உலகம் முழுக்க நிருசிம்ம கர்ப்பமாவே இருந்தது. வேடிக்கையா சொல்லணும்னா கோவிலுக்கு கூட போக முடியலன்னா ஆத்துல என்ன வஸ்து பக்கத்துல இருக்கோ அதே நிருசிம்மதா பாவிச்சு சேவிச்சுடலாம். ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் திரைலோக்கியம் ஏத்தது அகிலம்
நரசிம்ம கர்ப்பம்னு போட்டுட்டார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கு. அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்தை மட்டும் பார்க்கலாம். ஒன்னோ ரெண்டோ. சடாபடல பீஷனே சரபசாட்ட ஆசோபட்டே ஸ்புரத் கிருதி பரிஸ்புட்டத் ருகுட்டி கேபி பக்திரேகிட்டு கிருபாகபட கேசரின்னு தனுஜ டிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதுஷாதுஷா வெதி பிஷத்யத்தே வெஜ்யத்தேன்னு போட்டுட்டார். இந்த ஸ்லோகத்தை என்ன சுவாரஸ்யம்னு கேட்டால், ரொம்ப ஆக்ரோஷமான ரூபத்தில் நரசிம்மன் எழுதிருக்கான். நரசிம்மனை தியானம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏன்னா உக்ரமூர்த்தி. அதனால தான் லக்ஷ்மி நரசிம்மன் யோக நரசிம்மனாக இருக்கச்சு நம்ம சேவிக்கிறதுக்கும் சாந்தமாக எழுதியிருக்கான். இப்போ ரெண்டு காரியம் பண்ணான் எம்பெருமான். என்ன பண்ணான்னு கேட்டால், ஒன்று வந்து ஹிரண்யகசிபுவோட வதம். அந்த ஹிரண்யகசிபு வதம் பண்ணுறதுக்கு ஒரு உக்ரம் தேவை. ஆனால் கூடவே பிரகலாதனுக்கும் அருள் பாலிச்சான். கபட கேசரின்னு போட்டுட்டார். கபட கேசரின்னு சொன்னால் ஒரு வேஷம் போட்டுட்ட அந்த சிங்கம் ஸ்புரத் கிருதி பரிஸ்புட்டத் புக்குட்டி கேபி பக்திரே கிருத்தே. அந்த முகத்தெல்லாம் நமக்கே கோபம் வந்தால் கண்ணாடியில் பார்க்க முடியாது. நம்ம முகத்தை நமக்கே சகிக்காது. அப்போ கோபம் வந்தால் என்ன பண்ணலாம் கேட்டால், ஒரு கண்ணாடியை பார்த்து வச்சு பார்த்துக்கலாம் முதல். அப்போ கோபம் ஆனது கொஞ்சம் குறையும், பார்க்கவே சகிக்கலன்னு. அப்போ உக்ரமாக இருக்கச்சே குருமெல்லாம் நெரிச்சுட்டு அப்படி ஒரு உக்ரமாக இருக்கானா. ஆனால் அதே சமயத்தில் தனுஜ டிம்ப தத்தஸ்தனான்னு போட்டுட்டார். தனுஜன ராட்சசன், அவன் டிம்பன குழந்தை. பிரகலாதனுக்கு ஒரு எப்படி ஒரு தாயானவன் எப்படி அந்த குழந்தைக்கு ஸ்தன்யமானம் பண்ணி வைப்பாரோ அது மாதிரி சாந்தமாக இருந்தான். எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறார். ஏன் முடியாதுன்னு கேட்டால், அதுக்கு சிங்கமும் காட்டில் இருக்கக்கூடிய பெண் சிங்கமானது தன்னுடைய ஏதாவது எதிரி வந்தால் கர்ஜிக்கும். ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்துருந்தா அதை நிறுத்த போகிறது இல்லையே. குட்டிகள் மாட்டுக்கு பால் சாப்பிட்டு போகிறது கர்ஜிக்க போகிறது. அப்போ கர்ஜனையானது குட்டிகளை பாதிக்க போகிறது இல்லை. இது கூட காடுகளாக போக வேண்டாம். வேடிக்கையான விஷயம் சொல்கிறது வந்து, நம்ம ஆத்திரையே பார்த்து வச்சுக்கிட்டோம். சண்டை ரெண்டு பேருக்கு இருக்கும், ஆனால் குழந்தைகள் மட்டும் சாப்பிட்டுரும். அந்த அம்மா குழந்தைகள் சாப்பிட்றது நிறுத்த போகிறது இல்லையே. அதுங்களுக்கு சாதம் போட்டுகிட்டே இருப்பா. ஆனால் ஆத்துக்காரோட சண்டை போயிட்டே இருக்கும். அது மாதிரி இதெல்லாம் பாசிபிள் தான், முடியாதது இல்லை. சரோஜ சத்ரிஷா திஷா, அப்படி தாமரை போன்ற கண்களால் நீ அந்த பிரகலாதனுக்கு ஒரு அன்பு பாலித்தாயின்னு சாதிக்கிற. அதான் எம்பெருமானுக்கு ரெண்டு திருக்கண்கள் சொல்லிச்சு. ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன் சொல்கிற வழக்கம் உண்டு. சூரியன் என்னன்னு கேட்டால் எதிரிகளுக்கு தாபத்தை ஏற்படுத்துறது. சந்திரனானது அவன் அண்டினவாளுக்கு ஒரு சௌக்கியத்தை கொடுக்கறது. அந்த காமாசிகாஷ்டகத்தில் கடைசியாக நமக்கு ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்கார். त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयिचा रक्षति रक्षकैः किमन्यैः. கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம ஸ்தோத்திர பாடம் பாராயணம் பண்ணிச்சு, ஆனால் பார்த்து பாராயணம் பண்ணணும். त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयिच रक्षतिன்னு சொன்னால் வச்சுக்கோங்க, அர்த்தம் வராது. त्वयिचा रक्षतिன்னு அந்த இடத்துல தீர்க்கமாக சொல்லணும். त्वयिच அரக்ஷதி, நீ காப்பாற்றுறதா இருந்தா வேற ஒருத்தர்கிட்டையும் போக வேண்டாம். ஏன்னா நீயே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஒரு ஆஃபீஸில் இருக்காருன்னா உயர்ந்த அதிகாரியை போய் பார்த்துட்டோம்னு சொன்னால் அவரே ஃபைல் எங்கிட்டே இருக்க நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம கீழே இருக்கிறவரை போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வேற ஒருத்தரை போய் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் அந்த ஃபைலை பிளாக் பண்ணி வச்சுட்டா வச்சுருக்கோம், இது கண்டிப்பாக சாங்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம என்னதான் கீழே இருக்கிறவரை பார்த்துருந்தாலும் அது ஒன்றும் காரியம் ஆகிறது. அதான் தொய்ச்ச அரக்ஷத்தின்னு போட்டுட்டார். ரக்ஷகைஹி கிமன்யைஹி அந்யைஹி ரக்ஷகைஹி கிம் அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தரால் பண்ண முடியாது. இது நிச்சித தீஹி ஷயாவினித்தன்னு போட்டுட்டார். இதை இந்த புத்தியானதை நிலச்சிருந்து நான் உன்னை அடைகிறேன், சரணாகதி பண்ணுகிறேன். நிகரே வேகவதி தடாஸ்ரே வாம். இந்த வேகவதி ஆற்றங்கரில் நீ இதுக்கையே வேர்ல்டு கைன்னு பெயர். அந்த நிசிம்மனை பார்த்து பண்ணின ஸ்தோத்திரம் இது. அதனால நிசிம்ம அனுபவத்தை இதோட பூர்த்தி பண்ணிட்டு மேற்கொண்டு ராமாயணம் இருந்த அதில் எத்தனை பத்தியங்கள் எத்தனை பாசுரங்கள் முடிகிறதோ நீங்கள் பார்க்கலாம். நேற்றுக்கு அடல் கொண்ட நேமியன் ஆரோக்கியநாதன் கண்ணன் கீதா உபதேசம் பண்ணப்பவும் லோகத்தில் கலக்கமானது இருந்ததுனால பாஷ்யக்காரர் என்ன பண்ணான்னு கேட்டால் யாமுனாச்சாரியர் பண்ண அந்த கீதான சங்கிரகத்தை கொண்டு கீதா பாஷ்யத்தை சாதிச்சார். அதன் பிறகு லோகத்தில் மயக்கங்கள் போயினன்னு சாதிச்சார். இப்போ அடுத்து 37வது செய்யுள் அல்லது பாசுரம். இதில் என்ன ஒரு விசேஷம்னா இன்றைக்கி அடியனுக்கு பாக்கியம். இப்போ பெருமாள் நினைச்சு கோஷில் அன்றைக்கு சான்ஸ் கிடைச்சது. அங்கேயும் ராமாயணந்தாதி பாராயணம் தான் ஆச்சு. அதான் இன்னைக்கு இன்னொரு பாக்கியத்துக்கு மேலே பாக்கியமாக இருந்துட்டு இருக்கு. படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் 10 வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமனத்தால் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் அடிகண்ட
இருக்கான்னு ராமாயணத்துல ஸ்லோகம் இருக்கு. பிரம்மா வால்மீகிக்கு ஒரு 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 ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இந்த லோகத்துல எத்தனை நாளைக்கு மலைகள்லாம் இருக்குமோ, நதிகள்லாம் இருக்குமோ, எத்தனை விஷயங்கள்லாம் எத்தனை நாள் இருக்குமோ அத்தனை நாள் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு புகழானது இருக்கும், உமக்கும் ஒரு புகழ் இருக்கும்னு. இதுல என்னன்னு கேட்டா, புகழுக்கும் பரலோக வாசத்துக்கும் சம்பந்தம் உண்டு. எத்தனை நாள் இங்க புகழ் இருக்கோ அத்தனை நாள் அங்கே வாசங்கள்லாம் சில கணக்கெல்லாம் உண்டு. அப்போ புகழ்ன்றது சில பேர் புகழுக்காக காரியம் ஏன் பண்ணுறான்னு கேட்டால், அப்போ இதெல்லாம் மியூச்சுவலி லிங்க்டாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அடங்காத புகழையுடைய ராமாயணம், அந்த பக்தி வெள்ளத்தை குடிகொண்ட கோயில் ராமானுஜன். அவ்வளவு பெரிய வெள்ளத்தை ஒரு தடை போட்டு தன்னுடைய ஹிருதயத்தில் ஏந்தி வச்சிருந்தாரா பாஷ்யக்காரர் ராமானுஜர். அவருடைய குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்து உள்ளம் கடியும் நல்லோர். அப்படிப்பட்ட பாஷ்யக்காரருடைய ஒரு கீர்த்தி வெள்ளம் இருக்கு இல்லையா, அதை பாடக்கூடிய பாகவதால் இருக்காலே, அவளோட அடிகண்டு கொண்டு வந்து அவளுடைய திருவடியை அடைந்து என்னையும் ஆளவர்க்கு ஆக்கினதே, அவருக்கு அடியவன் என்னை ஆக்கினாரேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன வச்சனம் இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தில். அந்த லக்ஷ்மண முனி இப்போ அந்த கைங்கரிய ஸ்ரீமானா, நித்திய கைங்கரிய ஸ்ரீமானா இங்கே பாஷ்யக்காரராக அவதரித்தார். அதனாலேயே அவருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தோட ஈடுபாடுன்னு சொல்லலாம். அதற்கடுத்து ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னை இன்று அவமே போக்கி புறத்திட்டது என் பொருளா உண்டு புண்ணியதம் வாக்கில் பிரியாகி ராமானுஜா இன்னர் என் மன்னன் நோக்கில் தெரிவருதால் முறையா இந்த முன்பொருளே. புண்ணியர்தம் வாக்கில் பிரியா ராமானுஜன் கொண்டார். முதல்ல ரொம்ப புண்ணியம் பண்ணினவாள்னா ஒன்று புகழ்ந்து பாடிட்டு இருக்கா, இத்தனை நாளாக நான் வந்து என்னுடைய காலத்தை வீணாக்கி வச்சுட்டேன், இது ஒரு நேச்சான சந்தானம். இங்க அவமே போக்கி புறத்திட்டது என்னை இன்னு அவமே போக்கி புறத்திட்டது என் பொருளா உண்டு, ஒரு பொருளா என்னை ஆக்கி என்னை அடியனாக ஆக்கினாய், இத்தனை நாளாக நான் வந்து வீண் பண்ணிட்டேனே அப்படின்னு சாதிக்கிற. நின் அருள் மன்னம் நோக்கில் உன்னுடைய அருள் இருக்கே, அதை பார்த்தா எனக்கு காரணமே சொல்ல தெரியலங்கிற. நான் எவ்வளவு நீச்சன், நீ எவ்வளவு உயர்ந்தவன், நீ என்னை பார்த்து உன்னுடைய கருணையை போயிடுமானா எனக்கு என்ன காரணம் தெரியலையே. உரையா இந்த நுண்பொருளே, இந்த சூக்ஷமான காரணத்தை சொல்லக்கூடாதா எனக்குன்னு உடனே தன்னுடைய நைச்சத்தை அனுசந்தானம் பண்ணிக்கிறார். அதற்கு பிறகு பொருளும் புதல்வரும் பூமியும் பூங்குழலாரும் என்னே மருள் கொண்டு இழைக்கும் நமக்கறிஞ்சே மற்றுளார் தரமோ இருள் கொண்ட வெந்துயர் மாற்று தண்ணீரில் பெரும்புகையே தெருளும் தெருள் தந்து இராமானுஜன் செய்யும் மங்களே. பொருளும் புதல்வரும் பூமியும்னா நம்முடைய மமக்காரம், அகங்காரமானது நான் அகம்பாவம் அப்படின்னு சொல்றோம். மமக்காரமானது நம்ம கூட இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட். இந்த சரீரத்து மேல நமக்கு ஒரு மமக்காரமானது இருக்கு. சரீரத்தை அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கறோம், நல்லா பாக்கெட்டில் சீப் வச்சு தலையை வாரிட்டே இருப்பா கண்ணாடியை பார்த்தா. ஏன்னா அதில் அபிமானம் வரும். தலையில முடி இருக்கோ இல்லையோ வேற விஷயம், இருந்தாலும் பார்த்தாலும் வச்சுக்கோ. அதுல என்னன்னா தலையில முடி கம்மியாக நிறைய வாரிட்டே இருப்பான். அது மாதிரி நம்ம தலை நிறைச்சாலும் விடுறது இல்லை. அதுக்கு ஒரு ஏதோ ஒரு முன்னெல்லாம் கருப்பு மே மட்டும் போட்டிருந்தா, இப்பதான் எல்லா கலரும் போட்டுக்கிற எல்லாரும் செம்மையோட கலர்லாம் இருக்கு. ஏன்னா அபிமானம், மமக்காரம். அப்ப பொருள், புதல்வர், பூமி, பூங்குழலாரம் என்றேன்னு சொல்லுவார். அந்த காலத்துல ஸ்திரீகளை வந்து போகி விஷயமாக வச்சு பாடின வச்சனங்கள்லாம் உண்டு. எதுக்குன்னு கேட்டா எல்லா அட்வைஸும் புருஷாளுக்கு தான். அதனால்தான் ஸ்திரீகளுக்கு இயல்பா ரொம்ப அட்வைஸ் பண்ண வேண்டாம். அதனால அவளுக்கு சொல்லாம புருஷாளுக்கு என்ன பண்ணான்னு கேட்டா இதெல்லாம் வச்சுக்காதுன்னு அவ பாடியிருக்காரு. அந்த மாதிரிதான் நீங்க எடுத்துக்கணும். அந்த காலத்துல என்ன எங்களை இப்படிலாம் பாடியிருக்காங்க நீங்க சொல்லக்கூடாது. அப்ப பொருளும் புதல்வரும் பூமியும், என்னுடைய பொருள் என்னுடைய பூமி அப்படின்னு ஒரு இது இருக்கணும். என்றே மருள் கொண்டு இழைக்கும் நமக்கு ஒரு அஜ்ஞானத்தை கொண்டு ஆத்மாவுக்கு ஒரு இழைப்பு ஏற்படுறது. பிறர்க்கே உழைத்து ஏழையானேன்னு திருமங்கையோட சாதிக்கிறார். என்ன பிறர்க்குன்னு கேட்டா முதல்ல சரீரம் தான். நம்மளே எடுத்துருங்கோ, எவ்வளவோ காரியம் பண்றோம். அந்த காரியங்கள்லாம் எதுக்கு பண்றோம்னு கேட்டா எல்லாம் அந்த சரீர ரட்சணத்துக்காக தான் பண்ணிட்டோம். அவ்வளவு தேவையான யோசிச்சு பார்த்தா வச்சுக்கோ, ஆக்சுவலாக அவ்வளோ தேவையில்லை. எந்த வேலைக்கு போனாலும் குடும்பத்தை ஓட்டலாம். சில பேர் வேலைக்கு போகாம குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு எல்லாத்தையோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம். அந்த ஆபீஸுக்காக நம்மளோட லைஃபையே தியாகம் பண்றோம். அங்கேயே போய் இருந்து இருந்து இருந்த காரியத்தை பண்ணி ஏன் அப்படின்னு கேட்டா என்னமோ ஒரு அஜ்ஞானம். பையன் சம்பாதிச்சு அவன் செட்டில் ஆக மாட்டான்னா
இல்லை அவனுக்கு ஒரு வீடு வாங்கி வைக்கிறேன், இல்லை அவனுக்கு ஒரு கார் வாங்கி வைக்கிறேன், அடுத்து பேரன் பிறப்பான். இப்படியே நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்மளே காரணத்தை கல்பிச்சு யார் யாருக்காலும் உட்காந்து உழைச்சிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, முந்தின தலைமுறையில எத்தனை பேருக்கு சொத்து இருந்தது? எல்லாம் ஸ்கிராச்லேருந்து ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகள்லாம் பழக்க மாட்டேன்னு கேட்டால் அவங்களுக்கு அங்கேயான விடலை. எனக்கு தான் ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு என் பையனுக்கு அதை சேர்த்து வைக்கிறேன். அப்போ வாழ்க்கையானது அதுலேயே தொலைஞ்சு போயிடுது. அது ஆத்மாவுக்கு ஒரு இழைப்பை தேடித்தருது. ஆத்மா இழைக்கிறது அப்படிங்கிறது. மருள் கொண்டு இழைக்கும் நமக்கு நெஞ்சே மச்சுளார் தரமோ இருள் கொண்ட வெந்தையர் மாற்றி தன் நீரில் பெரும்புகழே. இதுல ஆழ்வார் சாதிக்கிறார், துணையும் சாரும் ஆகுவார் போல் சுற்றத்தவர்களும் அனையவர் ஆக்கம் உண்டேல் அட்டைகள் போல் சுவைப்பர். இதெல்லாம் அனுகூலமா இருந்தா ஓகே தான். அதாவது அனுகூலமா இருந்தா எந்த எதையுமே விட வேண்டாம். ஆனால் பிரதிகூலமா தான் யோசிச்சு பார்க்கணும். அட்டைகள் போல் சுவைப்பர். அட்டை எப்படி கூட ஒட்டிகிட்டே இருக்கும், அதுக்காக தான் அட்டையை போட்டுட்டார். அட்டைன்னா அந்த அட்டை பூச்சி அது என்ன பண்ணணும்னா நம்மளோட க்ளோஸா இருந்துட்டே இருக்கும். ஆனால் க்ளோஸா இருக்கிறது ரத்தத்தெல்லாம் சாடுட்டே இருக்கும். அது மாதிரி இந்த சுற்றம் எல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டா கூடவே இருந்துட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பொருள் கை உண்டா செல்லக்கானில் போற்றி என்றேற்றுவர். என்ன வாங்கிட்டு வந்தா, என்ன சீர் கொடுத்தா, இதுதான் உலகமானது எதிர்பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, லோகத்துல எல்லாருமே அப்படி ரொம்ப மோசமா இல்லை, இருந்தாலும் நமக்கு ஒரு பக்குவத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காக என்னதான் இருந்தாலும் இவையெல்லாம் தியாஜ்யங்கள்னு ஒரு எண்ணமானது ஏற்படணும். அதுக்காக பாடியிருக்காத மாதிரி இந்த இடத்துல வால்மீகி மகரிஷியுடைய வித்தாந்தத்தை அனுசந்தானம் பண்ணிக்கிறது நல்லது. வால்மீகி மகரிஷி சொல்றது வந்து ஒரு காலத்துல ஹண்டரா இருந்தார், வேடுனா இருந்தார். வேடுனா இருந்தால் நிறைய பாபங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப நாரத மகரிஷி வந்து கேள்வி கேட்கிறார், அவரை திருத்தறதுக்காக. என்னப்பா இவ்வளவு காரியம் பண்ணி எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, எல்லாம் என்னுடைய மனைவி மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீ பண்ற காரியங்கள் ஏகப்பட்ட பாபமானது இருக்கு, உன்னுடைய இந்த பாபத்தை உன்னுடைய குடும்பம் ஏத்துக்குமா அப்படின்னு கேட்டேன். இப்போ வால்மீகி சொன்னார், ஏன் ஏத்துக்காது, நிச்சயமா ஏத்துக்கும் அப்படின்னா. சரி பேருக்கு கேட்டுட்டு வா அப்படின்னா. ஆத்துக்கு போய் கேட்டார். அவளா சொன்னா, எங்களுக்கு பாபத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஏதோ பைசா கொண்டு வந்தியா அது ஓகே, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு, எங்களால் பாபத்தெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அப்போதான் அவருக்கு உரைச்சது, நம்ம எவ்வளோ பண்ணக்கூடிய பாப்பங்கள்ல அதுலேயும் பார்த்து வச்சுக்கோ. இந்த புருஷ ஸ்திரீ விவகாரத்தில் எப்படி பிரிவாக வச்சிருக்கான்னு கேட்டால், ஒரு புருஷன் பண்ற பாவம் அவனுக்கே தான். அவன் புண்ணியம் பண்ணானா அவன தர்மபத்தினிக்கு பாதி போறது. அந்த தர்மபத்தினி புண்ணியம் பண்ணா முழுசா தர்மபத்தினிக்கே போறது. அவருக்கு ஒரு பாவம் பண்ணா 50% பாவம் இவனுக்கு வருது. இதெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டான். அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயம், அதெல்லாம் எங்களுக்கு சாஸ்திரமானது, இதெல்லாம் அனுகூலமா இல்லை, ஏன்னா எங்க கண்ணுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா சாஸ்திரம் சொல்லுச்சு, இந்த பாவம் இந்த புருஷனுக்கு தான் நிறைய பாவங்கள் வந்து சேரது. இவன் ஏன்டா பாவம் பண்றான்னா, பாதி நேரம் குடும்பத்துக்காக தான் பண்றான், ரட்சணம் பண்ணணுமே. எவ்வளவு பேர் சிஏ படிச்சவங்க தப்பா எடுத்துக்காதீங்க, சிஏ படிக்கிறா எல்லாம் பண்றா, ஆனா கடைசியில எங்கேயோ இடத்துல ஒரு கணக்கை மாத்திரம் எழுத வேண்டியிருக்கு. இல்லாட்டி கிளைண்ட்ஸ் வர மாட்டாரு. 100% ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணா யார் வருவா, ஒருத்தர் வரமாட்டாங்க, வேலையாகாத விட்டு போயிடுவா. ஏன் பண்றா அப்படின்னு ரட்சணம் பண்ணணுமே. இது மட்டும் இல்லை, எவ்வளவு விருத்திகள் இருக்கு, முன்ன பின்ன வேலை பார்க்கணும் இருக்கு. அப்ப இதெல்லாம் கேட்கிறார். பொருளும் புதல்வனும் பூமியும் பூங்குகளாரும் என்று மருள் கொண்டு இழைக்கும் நமக்கு நெஞ்சே, நெஞ்சே நமக்கு ராமானுஜன் செய்யும் சிம்மங்களே. இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வஸ்துக்களை சேர்த்துன்றப்ப நிறைய அட்டாச்மெண்ட்ஸ். அதுல சில பேர் ஆத்துல இந்த நாயெல்லாம் வளர்க்குறாங்க. யாராவது வளர்க்குறதா தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் அதை பத்தி சொல்ல போறேன். அன்னைக்கு அந்த நாயை வளர்த்து அதுக்கு ஒரு சம்ரட்சணம் பண்றா பாருங்க. வாடா போடா பேசுறா, எங்காவது பக்கத்துல டே வாடா அப்படின்னா சரி, யாரும் நம்மளதான் கூப்பிட திரும்பி பார்த்தா அவாத்து நாயை கூப்பிட்டு இருக்கா, உட்காருடா நிறைய கொடுத்துட்டு இருக்கா. இந்த நாயானது நமக்கு காவல் பண்ண போய் என்ன ஆயிடுன்னா அதை நம்ம காவல் காத்துட்டு இருக்கோம். நாய் எதுக்கு வளர்க்குறான்னா பெட்ரூம்ல ஏசி போட்டு உட்கார வச்சுட்டு இருக்கா. இது என்ன ஒண்ணும் புரியல அனர்த்தம். அப்போ என்ன ரொம்ப காஸ்ட்லி நாயோட ஃபுட்டெல்லாம் பார்த்தா அதுக்கு ஒரு பெரிய பிராண்டெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வாங்கி போட்டு அதை டாக்டர்கிட்ட ஆக்ஷன் போய் இதில் யார் கேட்டேன். அப்ப இருக்கிற பசங்களா கேட்டா அமெரிக்காவில் இருக்கு எல்லாம். இப்போ துணைக்கு ஆளாச்சு, அது என்ன அப்படின்னு கேட்டா சொந்த பேச்சு கேட்கறது, அதான் முக்கியமான விஷயம்.
அது ஸ்டாண்டா நிற்கிறது, சிட்னா உட்கார்றது, அந்த மாதிரி ஏதாவது கேட்பாதா இருக்கும். அப்ப அதனால நம்மளுடைய இதை தீர்த்துக்கிறதுக்காக சில பிராணிகள் தான் வளர்த்துட்டு அது மேல பந்தம் ஏற்பட்டு அது போச்சுன்னா ஏகப்பட்ட அதுக்கு இது பண்றதெல்லாம் இருக்கு. இந்த அஜ்ஞானத்தை தான் நம்ம போக்கிக்கணும். நம்முடைய பிறர்த்துக்கு அரியதான இந்த வாழ்க்கையை பகவத் கைங்கரியத்துக்காக, ஏன்னா ஊருக்கு போக முடியல அவளால, அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் எங்கேயோ இருக்கா, அவளை வச்சு இல்லை இது வச்சு இதை விட்டுட்டு எங்களால் ஊருக்கு எங்கேயும் போக முடியல அப்படிங்கிற. அப்போ எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நம்மளே என்ன பண்றோம்னா அட்டாச்மெண்ட் அதிகமாக்கிட்டு கஷ்டப்படுத்திடுறோம். அதான் ஆழ்வார் சொன்னார், பிறர்க்கே உழைத்து அடைந்தார். அதை நம்ம அடிக்கடி அனுசந்தானம் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு மொமெண்ட் வரைச்சு சில விஷயங்களை தேவையில்லாத விருத்திகளை விட்டுட்டு எம்பெருமான் கைங்கரியத்துக்கு வரணும் எல்லாரும். அடுத்த பாசுரம், சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனர் காமமும் என்றுவே நான் என்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடுதற்கென்றுரைத்தான் வாமனன் சீலன் இராமானுஜன் இந்த மண் விசையேர். தர்மார்த்த காம மோட்சம்னு 4 புருஷார்த்தம். இந்த இடத்துல புருஷன் சொன்னா ஜீவாத்மா. ஒரு ஜீவாத்மாவுக்கு லீகலி அலவுடு பர்சியூட்னு பார்த்தா 4 விஷயங்கள் இருக்கு. தர்ம, அர்த்த, காம, மோட்சம். காமன்னு சொன்னா அந்த இடத்துல சுகங்களை அனுபவிக்கலாம். சாஸ்திர விகிதமா இருக்கக்கூடிய சுகங்கள் அனுபவிக்கலாம். சாஸ்திர விகிதமா சம்பாதிச்சு அந்த சாஸ்திர விகிதமான கர்மாக்களை பண்ணச்சு அங்க அனுகூலமா என்னென்ன சுகங்கள் ஏற்படுமோ அதெல்லாம் அனுபவிக்கலாம். ஏன்னா நம்ம தவிர்க்க முடியாது. ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்ப ஃபேன் ஓடுறது, ஃபேன் அடிக்கிறதுனா நம்ம மேல ஸ்பர்ஷத்தை அனிவாரியம் தடுக்க முடியாது. அப்ப சாஸ்திர விகிதமா ஏற்படக்கூடிய சுகங்களை நிச்சயமா அனுபவிக்கலாம். ஆனா அந்த சுகமானது தர்ம அர்த்த, இந்த காமமானது தர்ம அர்த்தத்தை அனுசரிச்சு இருக்கணும். தர்ம மார்க்கத்துல போய் சம்பாதிச்ச அர்த்தங்களை கொண்டு காமத்தை அனுபவிக்கலாம். இதெல்லாம் காமம் சொன்ன சுகம். ஆனா சில பேர் பாருங்க தர்ம பரவாயில்லாவே இருப்பார். ரூல்ஸ், ஸ்ட்ரிக்டர் ஆஃப் ரூல்ஸ் சொல்லுவார். கிவன் அ சாய்ஸ் எப்படி வந்ததுன்னு கேட்டா, கிவன் அ சாய்ஸ் பார்த்து வச்சுக்கோ. சில பேர் அர்த்த பரவாயில்ல இருப்பார். ரூல்ஸ் எல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் பைசா என்ன வருதுன்னு பார்ப்போம். அந்த இருக்கிற ரூல்ஸுக்குள்ளேயே, ஏன்னா எல்லாமே ஒரு விண்டோ உண்டு, அந்த கிரே ஏரியா எல்லாத்தையும் இருக்கு. ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் தான், தர்மம் தான். சில பேர் நினைச்சுப்பானா தர்மம் அர்த்தம் தான் இருக்கட்டும், டிசைன் எப்படி பூர்த்தி பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் 4 புருஷார்த்தங்கள் சாஸ்திரமானது சொல்றது. இதை தாண்டி இருக்கக்கூடிய பர்சியூட்லாம் ரொம்ப இல்லீகல் பர்சியூட் தான். அதெல்லாம் இதுல விவரிக்கிறதுக்கு இல்லை. ஆனா சீனர் என்று 4 என்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம். இப்ப காமம்னா இந்த என்ன அர்த்தம் கேட்டா, அன்பு, பிரேமை, பக்தி. ஒரு கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தமானது மாறும். அப்ப பக்தி, கண்ணனுக்கே ஆமது காமம், எம்பெருமான் மேல வைக்கக்கூடிய பக்தி இருக்கே, அதுதான் அந்த மோட்சத்துக்கு. மோட்சம்னா என்னன்னு கேட்டா, மோட்சத்துக்கு போய் என்ன பண்ண போறோம் கேட்டா பக்தி தான் பண்ண போறோம். பிரம்ம அனுபவம்னு என்ன கேட்டா, அந்த பிரம்மமான எம்பெருமான இடத்துல பக்தி பண்றது. பக்தி பண்றது கேட்ட கைங்கரியம் பண்றதுன்னு சொல்றோம். ஆக மொத்தம் அந்த பிரம்ம அனுபவத்திலே இருக்கிறதா மோட்சம். அதுதான் நம்ம இங்கேருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டோம். அப்ப அந்த கைங்கரியத்தை பண்ணி என்ன ஆகும் கேட்டா, அனுபவமானது பூர்த்தியா எப்படின்னா அனுபவம் பூர்த்தி ஏற்பட போறது. இருந்தாலும் ஒத்திக்க பார்த்துக்கிற மாதிரி இங்க இருக்கும். அப்ப நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடுதற்கு என்று வைத்தான். இப்ப நம்ம கிட்ட இந்த வஸ்துக்கெல்லாம் எதுக்கு இருக்குன்னு கேட்டா, எல்லாமே அந்த எம்பெருமானுக்கு பக்தி செலுத்துறதுக்காக தான். அதாவது ஆத்துல எந்த வஸ்து இருந்தாலும் அதுல வட்டில் எல்லாத்துலையும் பெருமாளுடைய அடையாளங்களை போடுற வழக்கம். ஒரு திருமண் காப்பு, சங்கு, சக்கரம். ஏன்னா நம்மது இல்லை, இது பெருமாளுடையது. ஆனா பெருமாளுக்கு பண்ணச்சு நம்மளும் அனுபவிக்கலாம். அந்த ஸ்பர்ஷம் நமக்கு ஏற்படுறது. இப்ப பெருமாளுக்கு தலிகா சமர்ப்பிக்கிறோம்னா நாம தான் அதை சாப்பிட போறோம். இருந்தாலும் அந்த புத்தியானது முதல்ல எல்லாம் பகவத் பக்தியோட பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அப்புறமா அதை ஏத்துக்கிறது. என்று உரைத்தான் வாமனன் சீலன்னு போட்டுட்டார். வாமனன்ற சொல்லுக்கு இங்கிலீஷ்ல எழுதிச்சு டுவார்ஃப்னு எழுதுறார். டுவார்ஃப்ன்ற அர்த்தமானது சரியான அர்த்தம் கிடையாது. வாமனன் சொன்னா 2 அர்த்தம். குறிப்பா ரொம்ப அழகானவன் அர்த்தம். கண்டவர் சிந்தைகவர்னு பெருமாளுக்கு சொன்னா கூட பாஷ்யக்காரன் அப்படிதான் இருந்திருக்க. அவருடைய திருமேனியானது அப்படியே பார்த்தவாளுடைய அப்படியே ஈர்த்திருக்கு. அப்ப ஒன்று வாமனன்னு சொன்னா அழகிய உருவத்தை படைத்தவர்.
ரெண்டாவது தன்னை யாரெல்லாம் ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு ஒரு நற்கதியை ஏற்படுத்துவன். அப்ப பெருமாளுக்கும் அந்த வாமன்ற பெயரை உண்மையை மாறுது, பாஷ்யக்காரருக்கும் அந்த வாமன்ற பெயரானது உண்மையை மாறுது. வாமன் சீலன்னா அப்போ நல்ல குணங்களை உடையவன். இராமானுஜன் இந்த மண்மிசையே எடுத்து உரைத்தான். மண்மிசையே அறம்பொருள் வீடுதற்கு என்று உரைத்தான் அங்கு அன்றைய மாறுது. நம்ம பாசுரத்தையும் அனுசந்தானம் பண்ணிக்கலாம். உண்ணும் சோறு பருகிறீர் தின்னும் வெச்சையும் எல்லாம் கண்ணன். அதை அன்னைக்கே பார்த்தோம், ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணலாம். சாமான்யமா இருக்கிறவாளுக்கு உண்ணும் சோறு பருகிறீர் தின்னும் வெச்சையும் எல்லாம் கண்ணன். நம்ம ஆத்துல என்னென்ன வஸ்து இருக்கோ நம்ம சொல்றோம் எல்லாம் பெருமாளுக்கு வாங்கி வச்சிருக்கோம். எல்லா சாமான்ல அதுன்னு கேட்டால் பெருமாளுக்கு பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு. ஆனால் ஆழ்வாருக்கு கண்ணனை முதல்ல போட்டுக்கணும். கண்ணன் உண்ணும் சோறு பருகிறீர் தின்னும் வெச்சடை. அப்ப என்ன எந்த விதமான போகம் இருக்கோ எல்லாமே ஆழ்வாருக்கு அது கண்ணன் தான். அப்படி அர்த்தம் பண்றது உண்டு. சுவாமி தேசிகனும் கோபாலம்சத்தில அதராகித சாரு வம்ச நாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்ச மாலாக ஹரிநீல சிரா விபங்க நீலாக பிரதிபா சந்து மமாந்திம பிரயாணின்னு தன்னுடைய அந்திம தசையில ஸ்மிருதியில கண்ணனுடைய அந்த புல்லாங்கல் ஊதி கொண்டிருக்கக்கூடிய அந்த கோலம் இருக்கு, அதை வர்ணம் சாதிக்கிறார். இப்ப பிரபத்தி பண்ணவாளுக்கு அந்திம ஸ்மிருதி விகிதம் இல்லை, நாட் நெசசரி. ஆனா வேண்டாம்னு யாரும் சொல்லலையே. அதாவது வந்தா என்ன, வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. வந்தா ஓகே தானே, தேவையில்லைன்னு சொன்னாலும் வரவே கூடாதுன்னு ஒன்று காரியம் இது இல்லையே, வழக்கு இல்லையே. அதனால சுவாமி தேசிகன் கேட்கிறார், என்னுடைய அந்திம ஸ்மிருதியில அந்த கண்ணனே அதராகித சாரு வம்ச நாளாக அந்த உள்ளாங்குகளை தன்னுடைய கீழ் உதரில் வச்சுட்டு ஊதின்றிருக்கான அந்த கண்ணன், அவன் என்னுடைய அந்திம தசையில எனக்கு அந்திம ஸ்மிருதியில வந்து இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றார். பெருமாள் இருக்கான்னு நினைக்கிறேன். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நெற்கிலும் காணையில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுது நன்னறியானம் தலை கொண்டு நாரணக்காயினரே. பெருமாள் பார்க்கிறாரா, என்னடா அது நம்ம எவ்வளவு அவதாரம் பண்றோம், மத்ஸ்ய கூர்மன்னு நிசிம்மன அவதாரம் பண்ணோம், ராமனா அவதாரம் பண்ணோம், கிருஷ்ணனா அவதாரம் பண்ணோம், இவ்வளவு தூரம் வந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த லோகமானதை கேட்கல, ராமானுஜர் அவதாரம் பண்ண அப்புறமா இப்படி எல்லாம் மாறிட்டு இருக்காரு அப்படின்னு இங்க அழகா எழுதுறார், சொல்றார், சாதிக்கிறார். மண்மிசை யோனிகள் தோறும் வந்து எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கிலும் காணைகளா. எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறார் பெருமாள், ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாரா. ஆனா பாஷ்யக்காரர் சொன்ன உடனே அந்த மாற்றமான தெரியறதான். உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றி எப்பொழுது நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணருக்கு ஆயினரேன்னு அழகா சாதிச்சார். இதுல ஏற்றி மனத்தையில் ஞான விளக்கை இருநேத்தம் மாற்றவருக்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான்னு சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சாதிச்சார். பெருமாளே நான் என்ன பிரதிபாரம் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நாம் பண்ண வேண்டிய காரியத்தை இவாளா எவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்காளே, என்னிடத்துல ஜீவாத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கிறாளே, இதுக்கு என்ன பண்றது? மாயனும் காணகில்லான் கைமாறுன்னு சொன்னா அந்த பிரதிபகாரம் அப்படின்னு சாதிக்கிறார். போற்றி விகப்பதும் புந்தியல் கொள்வதும் பொங்கு புகைன்னு, அதாவது ஒரு ஜீவாத்மாவோட கடமை என்ன கேட்ட சிஷியனோட கடமை எப்பயும் ஆச்சாரியோட புகழ பாடிட்டே இருக்கணும். சட்டளோ முன்னம் பெற்றதற்கு எனக்கு முடிக்கிறார். அதற்கடுத்து ஆழியார் பொங்கை தங்கும் அக்காதலற்ற விந்தி மாயுமென்னாவியே வந்தெடுத்தான் என்று மாமலரார் நாயகன் எல்லா வீரர்க்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதி ராமானுஜன் தொல்லருள் சிறந்தே. மறுபடியும் தன்னுடைய தாழ்ச்சியை தெரிவிக்கிறார். எப்படி ஆவியே அமுதே நினைந்தன்னு திருமங்கையார் சாதிக்கிறாரோ, பணமுலை துணையான்னு சாதிக்கிறாரோ, அதே மாதிரி என்னுடைய காலத்தை நான் வீணான ஆசைகளில் ஈடுபட்டேன்னு தாற்பயம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த நெய்ச்சர சந்தனத்தில் பார்த்துட்டு நம்ம இவெல்லாம் இப்படி இருந்து போல யோசிக்கவே கூடாது. அவ ஏதோ ஒரு ஜென்மத்தில் இப்படி இருந்திருப்பேனோன்னு ஒரு சங்கையினால எழுதியிருக்கலாம், அல்லது நம்ம அனுசந்தானம் பண்றதுக்காக நம்ம எழுதியிருக்கால ஒழிய இதெல்லாம் வாசிட்டு ஆய்வர் இருந்தாரா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் கேட்கிறார், பாசுரத்தை படிச்சா இப்படிலாம் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டா அவ இருந்தாலா இல்லையான்றது நமக்கு இப்ப விசாரம் இல்லை. நாம அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அது முக்கியமான விஷயம்.
அதுல எப்பவும் நமக்கு என்னன்னு கேட்டா ஆசையானது லோக விஷயங்கள்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மாமலரால் நாயகன் எல்லா உயிரிற்கும் நாதன் அரங்கண்ணன் துயிரும் தீர்லி ராமானுஜன் தொண்டரில் சுரந்தேன்னு சொல்லிட்டு இப்ப அரங்கனே எல்லா உயிரிற்கும் நாதன் அப்படிங்கிறத பாஷ்யக்காரர் வந்து உபதேசம் பண்ணினார்னு சாதிக்கிறார். இதுக்கு ஈக்குவலண்டா ஒரு சப்ததி ஸ்லோகம் இருக்கு. நிறுத்திக்கிட்டுமா? நிறுத்தலாமா? ஏழு வச்சுக்கோமா? ஒரு எத்திரா சப்ததி ஸ்லோகம் இருக்கு. அது பெருமாள் எழுதவுடனே நம்ம அந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆழ்வார் கொங்கை தங்கம் சொல்லிட்டு பாஷ்யக்காரரை நாம வந்து ஆசிரியச்சோம்னா நமக்கு வீணான காமங்கள் மனசுல இருக்காதுன்றத ரொம்ப அற்புதமா சுவாமி தேசிகன் சாத்தியிருக்கார். வகதி மகிழா மாத்தியோ வேதா ஸ்திரீ முகரை முகை வரதனுதையா வாமோ பாக சிவஸ்ய வர்த்ததே ததபி பரமம் தத்துவம் கோபீஜனஸ்ய வசம் வதம் மதன கதரே ந கிளிஷ்யந்தே யதீஸ்வர சம்சயாக அப்படின்னு சாதிச்சிருக்கார். என்னன்னு கேட்டா ரொம்ப அற்புதமா சாதிக்கிறார். பிரம்மா வகதி வேதாக வகதி மகிழாம் என்ன கேட்டா பிரம்மாவானவர் தம்முடைய நாக்கிலேயே சரஸ்வதிக்கு ஸ்தானத்தை கொடுத்திருக்காராம். அப்ப எதுவும் சொல்லணும்னாலும் சரஸ்வதி அனுகிரகம் அவருக்கே தேவையா இருக்கு. அப்ப சரஸ்வதி இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் லைட்டா தான் எடுத்துக்கணும், ரொம்ப சிந்தனை பண்ணக்கூடாது. ஏன்னா கவிகள் அந்த மாதிரி எழுதுவா, அவ்வளவுதான். அப்ப ஸ்ரீ சம்பந்தமானது பிரம்மாவுக்கு அவருடைய நாக்கிலேயே முதலே இருந்துருக்கான். அதற்கு மேல சிவன் என்ன பண்ணார்னு கேட்டா தம்முடைய சரீரத்துல வர தனுதையா வாமோ பாகா இடது பாகத்தை பார்வதிக்கு கொடுத்துட்டாராம். அப்ப அவரை காட்டிலும் இதுக்கு சம்பந்தம் ஜாஸ்தியாம். சரி, பெருமாள் தான் இருக்காருன்னு கேட்டா ததபி பரமம் தத்துவம் கோபி ஜனஸ்ய வசம் வதம் போய் தேடினா இவர் எங்க இருக்காருன்னு என்ன ஆப்படவே இல்லையா. எந்த கோபிக்க இவரை போட்டு முடிச்சு வச்சிருக்கானே தெரியலையா பெருமாள். அப்படி இந்த 3 பேரை போய் ஆசிரியிச்சா நமக்கு மனசுல இருக்கிற காமங்கள்லாம் போகாது. மதன கதனை ந கிளிஷ்யந்தே யதீஸ்வர சம்சயாக அந்த பாஷ்யக்காரரை போய் நம்ம ஆசிரியிச்சோம்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த இதர காம விஷயங்கள்லாம் போயிடும் ரொம்ப அழகா சாதிக்கிறார். ஏன்னா அவர் யதீஸ்வரன் சொல்லிட்டு இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தெல்லாம் என்ஜாய் பண்ணணும், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அப்படி இன்றைய உபன்யாசத்துல பெருமாள் சங்கல்பிச்சது இத்தனை நாழிதான். இன்னும் 5 நிமிஷத்தை முடிச்சுடுறேன். இருப்பிடம் வைகுண்டம் வேங்கடம்னு கடைசியில என்ன சாதிக்கிறாருன்னா எம்பெருமான் இருக்கக்கூடிய இடமானது ஸ்ரீ வேங்கடம் வைகுண்டம் இத்தனை இடங்கள்லாம் இருக்கு. அதற்கு மேல ஒரு முக்கியமான இடம் இருக்கு. என்னன்னு கேட்டா பாஷ்யக்காரோட ஹிருதயத்துல பெருமாள் இருக்கார். அப்ப அந்த பாஷ்யக்காரர் நாம் மனசுல வச்சிருந்தோம்னா மொத்த பேரும் வந்துவிடான்னு தாற்பயமா இருக்கு. அவைதன்னிடம் வந்து இருப்பிடம் மாயன் ராமானுஜன் மனத்து இன்னும் அவன் வந்து இருப்பிடம் இந்த நிலையத்துள்ளே தனக்கின்புறவன் சொல்றதுல பாஷ்யக்காரர் நம்ம சிந்தனை பண்ணோம்னா எப்போ அந்த பாஷ்யக்காரோட மனசுல பெருமாள் எங்கெங்காம பெருமாள் அவருடைய மனசுல இருக்கிறதுனால அப்ப நமக்கு என்ன கேட்டா சுலபமா பாஷ்யக்காரன் மட்டும் தியானம் பண்ண ஆச்சுன்னு ரீதியில் சொல்லியிருக்கார். அதற்கடுத்து இன்பத்து சீலத்தி ராமானுஜா என்னும் எவ்விடத்தின் இன்பத்து நோய்கள் தூரம் திறந்திருந்து என்னுடைய துன்பற்றுவியன் சொல்லுவதுண்டு உன் தொண்டகற்கே அன்புற்று இருக்கும்படியும் சாதிச்சிருக்கார். என்னையாக்கி அங்க ஆட்படுத்தேன்னு இன்னைக்கு காலத்துக்கு ரொம்ப ரெலவெண்டான ஒரு விஷயம். பாஷ்யகாரணம் எதுக்கு அவரிடத்துல சரணாகதி பண்ணணும்னா அவருடைய தொண்டகத்துக்கு அன்புற்று இருக்கும்படி. அதான் பாகவதாலுக்குள்ள பரஸ்பரம் ஹிதேஷியா நம்ம இருந்துருக்கணும். தப்பு கண்டுபிடிக்கிறோட வேலை இல்லை. அதற்கடுத்து அங்கையல் பாகில் திணறங்க நனியாகமல்லும் பங்கையமாவன பாசுரத்துல பாஷ்யக்காரர் நம்ம வந்து அவருடைய திருவடியை நம்முடைய சென்னையில வச்சிருந்தோம்னா நமக்கு அதனாலேயே பெருமாள் பிரார்த்தனை கிருபையானது ஏற்படுறதுன்னு தம்முடைய நெஞ்சத்துக்கு மறுபடியும் சொல்றார். ஆரம்பிச்சதும் நெஞ்சே சொல்லவும் அவன் நாமங்கள் ஆரம்பிச்சார். இங்கேயும் கடைசியில அந்த நெஞ்சத்துக்கே ஒரு உபதேசம் சொல்ற மாதிரி முடிச்சிருக்கார். நெஞ்சே தம் தலைமை செய்ய பொங்கிய ஏற்றி ராமாவளி பூமன்னவேன்னு அந்தாதியா இருக்கிறதுனால அந்த முதல் பாசுரத்தினுடைய முதல் வார்த்தை இதுக்கு கடைசியா அமைஞ்சிருக்கு. அனுசந்தானம் பண்ணிச்சு பூமன்ன மாதம் பொருந்திய பாருன்னு மறுபடியும் சேவிக்கிற வழக்கம் உண்டு. கால அவகாசத்திலையும் அடியனுடைய மதி விசேஷத்தினாலையும் இவ்வளவுதான் அனுபவிக்க முடிஞ்சிருந்தாதிய. அடுத்து எதிராக அது ஒரு பெரிய சாகரம். அது நம்மளால
பூர்த்தி அனுபவிக்கிறதுக்கு முடியாது. அதனால 2-3 ஸ்லோகம் சொல்ல நினைச்சேன், அவகாசம் கம்மியா இருக்கு. அதனால சொல்லட்டுமா? சரி, அடியன் கிருப்ப. சரி, ஓகே. 2 ஸ்லோகத்தை குயிக்கா அர்த்தத்தை சொல்லிடுறேன், எழுதி வந்ததுக்காக. அர்த்தம் இல்லை. அனபாய விஷ்ணுபத சம்சயம் பஜே கலையா கயாபி கலையா பிரனுஜிதம் அகலங்க யோகம் அஜடாசயோதிதம் நிதிராஜ சந்திரம் உபராக தூரகம்னு அழகா சாதிக்கிறார். இதுல ஸ்லேடி அந்த சந்திரனுக்கும் எதிராஜருக்கும் ஒரு சம்பந்தத்தை சொல்றார். பாஷ்யக்காரரும் ஒரு நிலாதான், அவருக்கு நிகிரகமே கிடையாது, எப்பயும் அனுகிரகம் தான். அவர் என்ன பண்ற, நிலா மாதிரி அழகா கூட இருக்காரா தன்னை ஆசிரியச்சுவா இருக்கு. ஆனா அந்த நிலா இருக்கு, பிராகிருத்தமா இருக்கக்கூடிய நிலாக்கும் பாஷ்யக்காரருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கா. அனபாய விஷ்ணு பத சம்சயம், அபாய ந அபாய அனபாய. விஷ்ணு பதம்னு ஆகாசத்துக்கு பெயர். இந்த சந்திரனானது ஆகாசத்துல ஆசிரிச்சு இருக்கு. ஆனா அந்த ஆகாசமானது என்னைக்கோ அழியக்கூடிய வஸ்து. அப்ப அழியக்கூடிய வஸ்துவை ஆசிரிச்சிருக்கக்கூடிய சந்திரன் அதுக்கு அது ஒரு கேடு. ஆனா பாஷ்யக்காரர் பாருங்க, அனபாய விஷ்ணு பதம் சொன்னா இது எம்பெருமானுடைய திருவடி, அச்சுதமா இருக்கக்கூடிய அந்த திருவடியை ஆசிரிச்சிருக்கக்கூடிய நிலாவா பாஷ்யக்காரர். ஆனா சந்திரனோ ஆகாசத்தை வெறும் ஆகாசத்தை ஆசிரிச்சிருக்கு. கலையா கையாபி கலையா அனுஜிதம். உஜ்ஜிதம்னு சொன்னா விடுறது, அனுஜிதம்னா விடப்படாதது. இந்த சந்திரனுக்கு என்ன ஆகும் கேட்டா நமக்கு தெரியும், கலைகள் கூடுறது, கலைகள் இறங்குறது. ஆனா பாஷ்யக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய கலைகள்லாம் எப்பயும் கலையாபி அப்படின்னு போட்டுனா ஒரு சின்ன பிட்டு கூட அவரை விட்டு விலகினதே இல்லையா. அப்ப அத்தனை கலைகளும் அவரிடத்துல பூர்த்தியா இருந்தது. அப்ப இறக்கம் இருக்கக்கூடிய நிலா தாழ்ச்சி அடைகிறது, பாஷ்யக்காரர் அங்க மேன்மை அடைகிறார். அகலங்க யோகம்னு போட்டுட்டார். இன்னைக்கும் நம்ம நிலா பார்த்தோம்னா அதுல கலங்கமானது தெரிகிறது. அது சயின்ஸ் எல்லாம் விட்டுடுங்க, பார்த்தா அது ஒரு டார்க் ஸ்பாட் தெரியுது. ஆக மொத்தம் அது கலங்கம் இருக்கு. ஆனா பாஷ்யக்காரருக்கு எந்த விதமான கலங்கமும் கிடையாது. அஜடா சயோதித்தம் ரொம்ப சுவாரஸ்யம். டாக்கும் லாக்கும் சம்ஸ்கிருதத்துல மாத்தி போட்டுக்கலாம், அர்த்தம் மாத்திக்கலாம். ஜலாசய உதிதம் சந்திரன். சந்திரனும் கன்வென்ஷன் பார்த்தா சமுதிரத்திலேருந்து தோன்றது சந்திரன், ஒரு ஜலாசயத்திலேருந்து தோன்றிய சந்திரன். ஆனா பாஷ்யக்காரர் அஜடா சயோதிதம் சொன்னா, அதாவது அல்பமதி உடையவா இருக்கிற இடத்துல பாஷ்யக்காரர் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஸ்ரேயஸ் மிகுந்த அடியார் இடத்துல இருந்தவர்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட எதிராக சந்திரம் உபராக தூரகம்னு ஸ்லேடை. உபராகம்னா அந்த எக்லிப்ஸ், அந்த கிரகணம். சந்திரனுக்கு கிரகணம் உண்டு. ஆனா பாஷ்யக்கார இடத்துல உபராகம் சொன்னா அந்த ஆசைன்ற ஒரு விஷயமே கிடையாது. அதனால அப்படிப்பட்ட பாஷ்யக்காரரை பஜேன்னு சாதிச்சிருந்தார். அதற்கடுத்து அரியன் முதல்ல ஆரம்பிச்ச விஷயத்துக்காக இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றேன். நம்ம பாஷ்யக்காரருடைய சீசூத்திகளை வாசிக்கணும். பாஷ்யக்காரருக்கு நம்ம பண்ணக்கூடிய உற்சவங்களை பக்கம் பண்ணணும் நிச்சயமா, அதுல குறைய வேண்டாம். ஆனா அவரோட ஸ்ரீசுத்தியில வாசிச்சா என்ன ஆகுறதுக்கு சாதிக்கிறார். பவமரு பரிக்கின்ன ஸ்பீத பானீய சிந்துகு துரித ரஹித ஜிஹ்வா துக்த குல்யாச குல்யா ஸ்ருதி நயன சனாபி சோபதே லக்ஷ்மணோக்தி நரக மதன சேவா ஸ்வாதனா பிந்தமானகன்னு சாதிக்கிறார். பவமரு பரிக்கின்ன, பவம்னா சம்சாரம், மருணா ஒரு டெசர்ட், ஒரு பாலைவனம். அதுல தப்பிக்கக்கூடியவர்களுக்கு ஸ்பீத பானீய சிந்துன்னு சொல்றார். ஸ்பீதம் சொன்னா நிறைய, பானீய சிந்துன்னு சொன்னா சாப்பிட்றதுக்கு ஜலம். எப்படி ஒரு பாலைவனத்துல போகக்கூடிய ஆளு மேலுக்கும் ஜலத்துக்கும் கஷ்டப்பட்டு இருக்குச்சு, அவனுக்கு ஒரு அந்த நிலமும் நேரம் ஜலமும் இருக்கிற ஆசையம் கிடைச்சதான் எப்படி இருக்குமோ, அதனால நமக்கு தாபத்தில் இருக்கக்கூடிய நமக்கு பாஷ்யகார ஸ்ரீசக்தியானது ஒரு நிழலையும் ஒரு ஜலத்தையும் கொடுக்கறது. துரித ரஹித ஜிஹ்வா பகுத குல்யாச குல்யா. சரி, ஞானம் நிறைஞ்சவா இருக்கான்னு சொன்னா அவளுக்கு எப்படின்னு கேட்டா, ஒரு ஓடையில ஒரு கால்வாயில பால் வந்ததுன்னா, க்ஷீரமானது வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா. ஏன்னா ஞானிகளுக்கு புத்தகத்தை பார்த்துட்டே இருக்கணும். அதை பார்க்க பார்க்க அவளுக்கு அப்படியே ஒரு ஆனந்தம் இருக்கிறதா. ஸ்ருதி நயன சனாபிகி சோபதே லக்ஷ்மணோக்தி. ஸ்ருதியை என்ன பார்க்கணும்னா நமக்கு ஒரு கண்ணாடி தேவை. கண்ணாடி இருந்தாதான், கண்ணாடி போட்டுனாதான் பார்க்க முடியும். அப்ப பாஷ்யக்காரோட ஸ்ரீசக்தியில ஒரு கண்ணு மாதிரியோ அல்லது கண்ணாடி மாதிரியோ இருக்கா ஸ்ருதிகளை புரிஞ்சுக்கிறதுக்காக. அதற்கு மேல நரக மதன சேவான்னு போட்டுட்டார். நரக மதனகன் எம்பெருமானுக்கு பெயர். எம்பெருமான ஆசிரியச்சோம்னா நரகத்துக்கு போன வழியே இல்லை. அவனுடைய கைங்கரத்துல ஒரு ருச்சி ஏற்படுறதுக்கு, அவனுடைய அனுபவமானது ஏற்படுறதுக்கு நாடிந்தமானகன் சொன்னா ஒரு வழி பண்ணக்கூடியதாக இருக்கு பாஷ்யக்காரோட ஸ்ரீசக்தின்னு. அதனால யார் யாருக்கு என்னென்ன யோகியத்தை இருக்கோ அந்த யோகியத்தை அனுசரிச்சு பாஷ்யகார ஸ்ரீசக்தியில வாசிக்கலாம். ஏன்னு சொல்லணும்னா ஸ்ரீபாஷ்யத்துக்கு உள்ள சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சேவிச்சு அர்த்தங்களை தெரிஞ்சுக்கலாம்.
அதற்கு மேல 2 ஸ்லோகங்களை சொல்லி பூர்த்தி பண்ணிடுறேன். கலபலா மலக்கீகிருத சத்பதாக ஸ்ருதி வதஞ்சித சூண்டித சுக்தய திவசதாரகேந்தி சமத்சரான் இது புரந்தர சப்தத்தி சாதராக. எதிரா சப்தத்தை மேல ஒரு ஈடுபாட்டோட மரியாதையோடு யாரெல்லாம் பாராயணம் பண்றாலோ அவ எதுக்கான்னு கேட்டா அவளுடைய நல் வழியெல்லாம் அவளோட உள்ளங்கையிலேயே இருக்கான், உள்ளங்கை நெல்லிக்கிற மாதிரி. மேலும் அவளுக்கு அவளுடைய வாக்கு வேதத்தை அனுசரிச்சு இருக்கிறதுனால வேதமே அதை சிறைமறி கொண்டு வச்சுக்கிறதா. 3வது, யாரெல்லாம் பரவாப்படுறாளோ அவெல்லாம் பகல்ல வரக்கூடிய நட்சத்திரங்கள் மாதிரி போயிடுறாளாம் இவா எதிர வந்தா. அந்த மாதிரி எதி பரம்பர சப்ததி சாதராகன்னு எதிரா சப்தத்தையும் எல்லாரும் வாசிச்சு அர்த்தங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது. ஜெயதி எதிராஜ சூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகலி ததுபயதனா ஸ்ரீதேவீம் அவந்தியந்தோ ஜெயந்தி புவி சந்தஹ. ஜெயதி எதிராஜ சூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகலி ததுபயதனா ஸ்ரீதேவீம் அவந்தியந்தோ ஜெயந்தி புவி சந்தஹான்னு சொல்லி உபன்யாசத்தை முடிச்சிடுறேன். இது 2 நிமிஷம் தான். சில தன்யவாதிகள் சமர்ப்பிச்சுட்டு அது அடியோட கர்த்தவியம் 2 நிமிஷத்தை பூர்த்தி பண்ணிடுறேன். முதல் தன்யவாதங்களே நாவல்பாக்கம் சுவாமிக்கு தான். ஏன்னா அவருக்கு அவர் முதல் நாள் சாதிச்ச மாதிரியே அவருக்கு அடியான யாருன்னே தெரியாது, உபன்யாசம் பண்ணுவான்னு தெரியாது. ஒரு ப்ரோக்ராம்ல ஒருத்தர் கூட்டு பெர்ஃபார்ம் பண்ண வச்சுக்கோ, அவன் மேல நல்லா பண்ணுவாருன்னா அவளுக்கு மேல கான்பிடன்ஸ் வேணும். இருந்தாலும் அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய திருத்தம்பியான நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார் சொன்னான்றதுக்காக உடனே நம்ம செலக்ட் பண்றேன், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னார். அடியன்னு ஒத்துண்ட. இந்த 2 நாவல்பாக்க சுவாமிகளுக்கும் அடியான தன்யவாதங்கள். அடியன் வேடிக்கை சொல்றது உண்டு, எந்த பாக்கத்தையும் சேராதவன், எந்த பக்கத்தையும் சேராதவன், ஆனா பக்கங்கள் இருந்த புத்தகத்தோட எப்படி இருப்பேன், அவ்வளவுதான் விசேஷம். தவிர அடியனை பார்க்க சம்பந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட அடியனுக்கு இங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 2வது, குரு பிரகாஷே தீமான்னு வச்சனம் உண்டு. ஒரு ஞானியானவன் என்ன பண்ண கேட்டா எப்படி தன்னை குருவை பிரகாசிக்கணும். அதுக்கு மேல ஒரு பாத்திரத்தை சேர்த்துண்டா தயாவான் சிஷ்யமத்யகோன்னு சொன்னா ஒரு தயவு இருக்கிறவன் என்ன பண்ணா தன்னுடைய சிஷ்யனையும் பிரகாசப்படுத்தணும்னு. அந்த ரீதியில அடியோட குருவா இருக்கக்கூடிய முகுந்தாச்சார் முதல்லயே நான் வரேன்றதை இங்க சொல்லி தண்டோரா போடாத குறைய வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அனுப்பிச்சு எல்லாரும் போங்க உபன்யாசத்துக்கு போங்கன்னு அப்பத்துல இருந்து எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்திருக்கார். அடுத்த என்னுடைய காலக்ஷேப ஆச்சாரியன் பருத்திப்பட்டு தேவநாதம் பங்கீபுரம் பத்மநாபாச்சாரியார், அவருடைய ஒரு மேன்மைன்னு கேட்டா போற இடத்துலாம் அடியனை பத்தி பேசுவார். அதாவது அடியன் டார்ச்லைட் மாதிரி, அவளை சூரியன் மாதிரி. நான் அவளை பிரகாசப்படுத்த அவசியம் இல்லை, ஆனா சூரியன் இருந்தால் டார்ச்லைட்டை பார்க்க முடியும். முதல்ல ஆன் பண்ணிடணும், அதுக்கு வெளிச்சம் வேணுமே. அதனாலதான் அடியன் முடிஞ்சுட்டு இருக்கேன். அது மாதிரி அவளுடைய பிரகாசத்துல அடியன் ஏதோ கொஞ்சோண்டு பிரகாசமா இருக்கேன். அடுத்து அடியனை 10 நாளா 11 நாள் அவாத்துல ஆசிரியிச்சு ரொம்ப சத்காரம் பண்ணின ஸ்ரீமான் ரங்கநாதன் சுவாமியுடைய குடும்பத்தார். அந்த மாமி வசுதா மாமி தரணீதரன் டெய்லி காரில் கொண்டு ஆசிட்டு போய் பெரிய காரியம். அடியானுக்கு அது எந்த யோகியத்தை இல்லைனாலும் இப்பெல்லாம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இப்பெல்லாம் நம்ம கைங்கரியம் பண்ணலான்றது அடியனுக்கு ஒரு பாடமாச்சு. கொஞ்சம் பெருத்து இருக்கேன் அடியன், கொஞ்சம் கலவரம் கூடி இருக்குன்னா நல்ல ஜலம் டெய்லி 2 வேளை குளிச்சதுல கொஞ்சம் கலவரம் கூடி இருக்கு. அப்படி எவ்வளவோ பாகவதா, எவ்வளவு அபிமானம், இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாக்கியநகரில் எவ்வளவு அதாவது வயசுல வயோதிகளா இருந்தா கூட அடியன் மேல அவ்வளவு அபிமானம் வச்சிருந்த உபன்யாசத்துக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அடியல் நம் பையன்னு சில பேர் ஆதரிச்சேன். எல்லாருக்கும் அடியோட தன்யவாதங்கள். இங்க வந்து கேட்டவா, யூடியூப்ல கேட்டு இருக்கவா, வீரவலை ரகுநாதன் சுவாமி அங்கேயோ உட்கார்ந்துட்டு அடியனுடைய உபன்யாசத்தெல்லாம் பிரகாசப்படுத்திட்டு இருக்கார். எல்லாருக்கும் அடியனுடைய தன்யவாதங்களை சமர்ப்பிச்சுட்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.